Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான சிக்கன் நகெட்ஸ் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 250 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு 2 பிரெட் ஸ்லைசஸ், நீங்கள் பிரெட் கிரம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 2-3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் cumin பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். நான் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு 2 to 3 minutesக்கு நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாவு கன்சிஸ்டன்ஸில் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு ஒர்க் ஏரியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதை நம்ம ஈக்குவல் பீசஸ்க்கு டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனான நகெட்ஸ் கிடைக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையும் நல்லா ஈக்குவலாக டிவைட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்ல ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துட்டு இப்போது மைதா மாவுலவும் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வெட்டாக இருக்கும், அதனால் மைதாவில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பேஸ்ட்டில் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிரெட் கிராம்ஸில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பிரெட் கிராம்ஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஃப்ரீசரில் 1 month வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் தேவையாக இருக்கும்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு 30 minutesக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஒரு 2 to 3 minutesக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான நகெட்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான நகெட்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.